நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டின் முண்டக்கையில் உடல்களை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வீடுகளுடன் உயிரிழந்தவர்களின் சடலங்களையும் தேடும் நெஞ்சை உழுக்கும் சூழல் குறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் விவரிக்க உள்ளார். அவரிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் அங்கு நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் என்ன மாதிரியான சவால்கள் அங்கு இருக்கு? என்ன மாதிரியான சவால்களை மீட்பு குழுவினர் எதிர்கொள்றாங்க? இன்னும் என்ன தேவையா இருக்கு? அந்த விக்னேஷ், கடல் மட்டத்திலிருந்து 1200 மீட்டர் உயரத்தில் இருக்கிற முண்டக்கை ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு ஆரம்ப புள்ளியாக இருப்பது புத்தனச்சேரி அப்படிங்கிற பகுதி. புத்தனச்சேரிக்கு கீழே முண்டக்கை இருக்கிறது, அதற்கு அடியே சூரமலை இருக்கிறது, சூரமலைக்கு பக்கத்தில் தான் அட்டமலை இருக்கிறது. எனவே இந்த முண்டக்கை பகுதி தான் ரொம்ப அதிக அளவிற்கு ஒரு பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தது. இவ்வளவு நாட்களாக அக்சஸே பண்ண முடியல. 3 நாட்களாக ஹெலிகாப்டர் மூலமாகத்தான் நிவாரணம், மீட்பு போன்ற அனைத்து விதமான செயல்பாடுகளும் இந்த பகுதியில் நடைபெற்று வந்த நிலையில தற்போது முண்டக்கையினுடைய இந்த கோர காட்சிகளைத்தான் ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பார்த்து கொண்டிருப்பது சாலியாறு கிடையாது, முண்டக்கை அரசு பள்ளி மைதானம். அரசு பள்ளி மைதானத்தினுடைய அந்த நிலையை பாருங்கள். எந்த அளவிற்கு அது முழுவதுமாக சேரும் சகதியுமா சூழப்பட்டிருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. சாலி ஆற்றிலுடைய அந்த வழித்தடத்தை பார்க்கிறோம். அங்கிருந்து புத்தனச்சேரியிலிருந்து அந்த பாறைகள் மற்றும் மண் போன்றவை அந்த நீரிடி என கூறப்படுகின்ற பெரிய அளவிலான வெள்ளம் காரணம் அந்த 30ஆம் தேதி ஏற்பட்டதன் காரணமாக இங்க பாருங்க, இந்த கரையிலிருந்து அந்த கரை வரையும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் அகலத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சாலியாறு என்பது இங்க இந்த இடத்துல ஒரு சின்ன சிற்றோடை மாதிரி தான் செல்லும். ஆனால் இந்த நிலச்சரிவினுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இந்த பகுதியை உருக்குலைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்க முடிகிறது. இந்த கேரள அரசு பள்ளியினுடைய அந்த கட்டடம், சத்துணவு கூடத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். நேரடியாகவே இங்க இருக்கும் மீட்பு குழுவினரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். நீங்க இந்த பகுதியில என்ன மாதிரியான ஒரு மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கீங்க? எவ்வளவு சேலஞ்சா இருக்கு? വെരി വെരി ഡേഞ്ചറാണ്. ഇതെന്ന് വെച്ചാൽ ഇവിടെ 300ഓളം ഡെത്ത് ആൾറെഡി നടന്നിട്ടുണ്ട്. 300 ഡെത്ത് നടന്നു കഴിഞ്ഞു. ഒരു മുണ്ട இந்த ഏരിയയിൽ മുണ്ടോ ഏകദേശം ഇനി 100 അബോവ് ആളെ മിസ്സായിരിക്കും. ഭയങ്കര റിസ്ക് ഇതാണ് നടന്നിട്ടുള്ളത്. ഭയങ്കര വിഷമാണ്. ഇങ്ങനെ இந்த ഏരിയയിൽ 150ഓളം വീടുകൾ ലോസ് ആയിട്ടുണ്ട്. ഇത് ഭയങ്കര ഒഴുക്ക് ജാസ്തി 2 ടൈമിലായിട്ടാണ് இந்த ப்ராப்ளம் ഇത് വന്നത്. ഫസ്റ്റ് നൈറ്റിലെ ഒരു 1:30க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் പറഞ്ഞ 4 AM കാലത്ത് വന്ന് ഇത് ഫസ്റ്റ് ടൈമിൽ വന്നിരിക്കെ அதுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு காலத்து வந்தது. அவ பயங்கர டேஞ்சர் ஆயிடுச்சு பொசிஷன். அந்த ஜேசிபி பொக்லைன் இயந்திரங்கள் உதவியோட தான் மண்ணை எடுக்கிறாங்க. அந்த மண்ணோட களிமண் செடிமெண்ட் எவ்வளவு இருக்கு, அதுக்குள்ள என்னென்னலாம் புதைஞ்சிருக்குன்னு சொல்லு. சரி, ഇത് 2 നാള് മുന്നാടി മാനുവലായിട്ട് എല്ലാമേ ചെയ്താச்சு. മേലെ വരുന്ന എല്ലാം മരണപ്പെടാത്തവരെ പരിക്ക് പറ്റിയവരെല്ലാം എടുത്ത് ഹോസ്പിറ്റലെല്ലാം കൊണ്ടുപോയച്ച്. അപ്പുറം ഇങ്ങ ഒരു 10 അടി 3 അടി 4 അടി ഡെപ്ത് സ്ലാബ് വീട് സ്ലാബൊക്കെ ആൾ ഇരിക്കുന്നത്. അതെല്ലാം പാக்கிறதுக்கு JCB എല്ലാം പല ഏരിയ വന്നിച്ച്. കേരള മൊത്തമായ ഏരിയ JCB വന്നിരിക്കും. ഇങ്ങ മലബാർ ഏരിയ മൊത്തം ആൾ കേരള കെസറോ അസോസിയേഷന്, അതുപോലെ EC ഹോൾഡേഴ്സ് അസോസിയേഷൻ, ഇതിലെല്ലാം ചേർത്ത് വെച്ചിട്ട് മലബാർ ഏരിയ ഏകദേശം 50 மிஷின்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஓரோ லொக்கேஷன் பண்ணிட்டு அங்கே செக் பண்ணிட்டே இருக்கணும். இது குறை டெத்த ஆளுகளை கிடைக்கணும். அந்த மாதிரி நிறைய ஒர்க் செய்துட்டே இருக்கணும். இங்கே பல கிளப், സർക്കാർ மிஷனரிஸ், അതുപോലെ இங்கே മറ്റ് പൊളിറ്റിക്കൽ എല്ലാ പാർട്ടി ആളുകൾ എല്ലാമേ ഒന്ന് ചേർന്ന് സേവനം இந்த மாதிரி ചെയ്തുകൊണ്ടിരിക്കണം. വെരി நல்ல டீம் ஒர்க் ஆயிட்டு காரியங்களும் நடக்கணும். ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியை பொறுத்தவரையும் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், இப்போ இதோட நிலை, இந்த லேண்ட் எப்படி மாறி இருக்குது? ഇത് 20 ഫീറ്റ് ചെളി മുകളിൽ വന്നിട്ടുണ്ട്, മഡ് വന്നിരിക്കും. ആദ്യം 30 ഇതിൽ മുമ്പ് ഒരു പാലം ഉണ്ടായിരുന്നു. ആ പാലം 30 ഫീറ്റ് ഹൈറ്റ് ഉണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ ഇത് 10 ഫീറ്റ് ആയിട്ട്, അതായത് 20 ഫീറ്റ് മണ്ണ് കല്ല് മുകളിൽ വന്നിട്ടുണ്ട്. எவ்வளவு வீடு வரையும் உள்ள போயிருக்கும்? ഓൾമോസ്റ്റ് 250 ஒழிச்சு போயிடுச்சு. 250. விக்னேஷ், உங்க
குறிப்பிடுறதை நம்மளால கேட்க முடிகிறது. எந்த அளவிற்கு முண்டப்பை பகுதியினுடைய அந்த பாதிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. குறிப்பாக நாம இந்த சாலி ஆற்றினுடைய வலது கரையோரத்தில் பார்க்கிறோம். இந்த வலது கரையோர பகுதியில கேரளால ஏற்கனவே 2019 2018 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால அதிகமா பாதிப்பிற்குள்ளான ஒரு பகுதியாக இருந்தது. அன்னைக்கு 30ஆம் தேதி அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனை அங்க இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து இந்த நம்ம பார்க்கிறோம்ல இந்த ஸ்கூல் பக்கம் வந்துட்டாங்க. ஆனா பாதிப்பு வலது கரையை விட இடது கரையில அதிகமா இருந்ததுனால இந்த முகாம்கள்ல அதாவது சேஃபா வந்துட்டோம்னு நினைச்சவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான தகவலை தான் இங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ஜேசிபி பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக என்டிஆர்எஃப், இந்தியன் ஆர்மி மற்றும் தன்னார்வல அமைப்புகள் இந்த முண்டக்கை பகுதியில மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக உள்ள பொருட்கள் இருக்கிறதா, உடல்கள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு மீட்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு போன்றவற்றின் உதவியோடும் உடல்கள் காணாம போன உடல்கள் குறித்தான அந்த தேடுதல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். விக்னேஷ், இயற்கையின் கோர தாண்டவத்தால் முண்டக்கை பகுதி தற்போது எந்த அளவுக்கு உருக்குலைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம காட்சியின் வாயிலாகவே பார்த்தோம். தொடர்ந்து மீட்பு பணிகளும் நடந்து வருகிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.